உங்களுக்கு பிடிக்குமா? அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சிட்டி லைஃப் வாழ்ந்த நமக்கு என்னைக்காவது ஃபேமிலியோட போய் ஃபார்ம் ஹவுஸ்ல போய் சில் பண்ணணும், ஸ்டே பண்ணணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும். கரெக்ட்டா? அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ளேயே இருந்தா இதை விட நமக்கு பெஸ்ட்டாக வேறு எது இருக்க முடியும்? ஸோ அப்படி ஒரு பிளேஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எஸ்எஸ் ஃபார்ம் ஹவுஸ். இது சென்னைக்கு அருகில் திண்டிவனத்தில் தான் இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து கரெக்டாக இப்போ என்னோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் திண்டிவனம். இங்கே நம்ம உள்ள என்டர் ஆனதுமே வெல்கம் ட்ரிங்க்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்க்குற இடம் எல்லாமே மரம் தான் இருக்கும். தென்னை மரம், வாழை மரம், வேப்ப மரம் அப்படின்னு சொல்லி பார்க்குற இடம் எல்லாம் ரொம்ப க்ரீன் ஏரியா, ரொம்ப நல்லா இருக்கும். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் ஒவ்வொன்றும் நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் 3 பேருனால நாங்கள் இந்த டென்ட்டு வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் 4 பேரா இல்லை ஒரு 10 பேரா கூட கேங்காக வந்திருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியும் கரெக்டாக இங்கே ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ரெசார்ட்டுக்கு வர வழி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஃபைனலாக நம்ம கரெக்டான பிளேஸுக்கு தான் கூகுள் மேப் வந்து கொண்டு வந்து விடும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் மட்டும் கொஞ்சம் கரடுமுடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் கரெக்டான பிளேஸுக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். ஸோ ட்ராவல் ரோட் பற்றி நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. இங்கே உள்ள என்ட்ரானமே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரேபிட். இதுதான் நான் ரேபிட்டை ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறது. பட் எங்களை பார்த்ததும் அதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் ஆனால் போக 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 அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. இங்கே ரேபிட் மட்டும் இல்லை, இந்த ரேபிட்லாம் அது சாப்பிட்றப்ப பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம ஃபீட் கூட பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. ரேபிட் மட்டும் இல்லைங்க, இங்கே நிறையா பேரட்ஸ் இருக்குது, டக்கு இருக்குது, அதுக்கு கூட நம்ம ஃபீட் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். என்னோட ஃபேவரெட்னா அது ரேபிட் தான். ஆக்சுவலி இது என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இங்கே வந்து ஃபால் செட்டப்பில் குளிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே எவ்வளோ நேரம் வேணால் குளிக்கலாம். இது மட்டும் கிடையாது, இங்கே பம்பு செட்டும் இருக்குது, இங்கே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ மூடில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் நீங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, உள்ள நேர்லையுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. டெஃபினட்டாகவே நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம சிட்டியில் எவ்வளோ பொல்யூஷன் பார்க்குறோம், எவ்வளோ டிராஃபிக் பார்க்குறோம். கண்டிப்பாக நம்மளோட மைண்டுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எப்போயாவது ஃபேமிலியோட போய் சில் பண்ணிவிட்டு மொபைல் இல்லாமல் டிவி இல்லாமல் ரொம்ப அமைதியாக காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த போய் கண்டிப்பாக விசிட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதுதான் நாங்கள் போன பம்பு செட்டில் வந்து தண்ணி அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் இடம் கூட கட்டிட்டு இருக்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது ரூம்ஸ் வரப்போதா இல்லை ஸ்விம்மிங் பூல் வரப்போதா அப்படின்ற ஐடியாவும் இல்லை. பட் ஒர்க் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் நடந்துட்டு தான். இந்த ரெசார்ட்டில் ரூம்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு கால் வரும். தென் நீங்கள் நான்வெஜ்ஜா அண்ட் வெஜ்ஜா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, இங்கே ஃபுட்டு ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபுட்டை பற்றி இன்னும் ஒரு அண்ட் இதுதான் வுட் ஹவுஸ். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மட்டும் கிடையாமல் இங்கே கிளாஸ் ஹவுஸ் கூட இருக்குது, ஃபுல்லாகவே கிளாஸில் பண்ணது. அண்ட் நீங்கள் டென்ட்டை லவ் பண்ணுற பர்சனாக இருந்தால் இங்கே டென்ட் ஹவுஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து அங்கேயும் ஸ்டே பண்ணலாம். இதுதான் வந்து கிரிக்கெட். ஸோ நீங்கள் கிரிக்கெட் லவ் பண்ணுற பர்சனாக இருந்தால் இங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கிரிக்கெட் விளாடலாம். ஸோ ஃபேமிலியாக வந்தால் இன்னும் ஃபன்னாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் 2 பேர் இருந்தனால 2 பேருமே மாற்றி பேட்டும் பவுலிங்கும் போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப டைம் பாஸ் ஆகுறதுக்கு இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய இன்டோர் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நாங்கள் நான்வெஜ் சொல்லியிருந்தனால எங்களுக்கு சிக்கன் பிரியாணி, 65 அண்ட் ரைத்தா அண்ட் எக்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து ஒயிட் ரைஸும் இருக்கும், ரசமும் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா அதுவும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஃபிஷ்ஷு பாருங்கள். இதுவும் ஒரு வீடு தான். இந்த வீட்டுக்கு கீழே வந்து தண்ணி செட்டப்பில் வச்சுருக்காங்க. இதில் அவ்வளோ ஃபிஷ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப குண்டு குண்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் ஒரு ஹவுஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதையும் கூட வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த வீடு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஃபுட்டும் கொடுத்துட்டாங்க எங்கள் கையில். நாங்கள் போட்டு அந்த மீன் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் பிடிச்சிட்டு நம்ம உள்ள மறுபடியும் விட்டுருந்தோம். நான் ட்ரை பண்ணேங்க, எங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷே வந்து மீனே மாட்டலை. ஸோ எப்படி தான் இந்த மீனெல்லாம் வந்து பிடிக்கிறாங்க, என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. கரெக்டாக ஃபுட்டெல்லாம் வச்சு ரொம்ப நேரம் உள்ளே விட்டு நாங்கள் வெயிட் பண்ணாலும் வர்ற மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு. பட்
அந்த மீன் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வெறும் ஸ்டிக்காக தான் எங்களுக்கு கொடுத்துச்சு, எம்டியாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க, நான் ஃபுட்டு போட்டு ட்ரை பண்ணுறேன், பட் என் கைக்கு வந்து அது சிக்கவே இல்லை. இது வந்து பலாமரம், இங்கே வந்து அதுவும் இருந்துச்சு ஜாக் ஃப்ரூட்டு. ஸோ நீங்கள் ஜாக் ஃப்ரூட் லவராக இருந்தால் இங்கே அவ்வளோ பழம் வந்து இந்த மரத்தை தொங்கிட்டு இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது, இங்கே லெமன் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு லெமனில், அண்ட் கோவா கூட இருந்துச்சு. ஸோ இது ஃபார்ம் ஹவுஸ்னால பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப ஃப்ரூட்டாகவும் ரொம்ப ஃப்ளவர்ஸாகவும் பார்க்க ரொம்ப சில் பண்ணுறதுக்கு, நீங்கள் மரத்தடியில் கூட உட்காந்து சில் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிளேஸாக இங்கே. ஆனால் இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கான ரூட்டு. இங்கே ஸ்விம்மிங் பூலும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்விம்மிங் பூல் வந்து லவ் பண்ணுற பர்சனாக இருந்தால் நீங்கள் அதையும் கூட ஹேண்டில் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் இங்கே குளிக்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் எங்கேனாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் குளித்து நீங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஐ திங்க் இங்கே எஸ்பெஷலி நீங்கள் ஃபேமிலியாகவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். அண்ட் இது கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா அப்படி தான் நினச்சேன். இது கிட்ஸுக்காக மட்டும் இல்லை, அடல்ட்ஸ் நம்மளும் விளாடலாம். இப்போலாம் எங்கே போனாலுமே பாருங்கள் கிட்ஸுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே பட் அடல்ட்ஸ்க்கும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏறி விளையாடலாம். அண்ட் இது டீ டைம். ஸோ டீ டைமில் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து டீ அண்ட் பால் அண்டு அந்த பச்சை பயிறு அதுவும் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் பக்கோடாவும் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஏடிவி லவராக இருந்தால் இல்லை உங்கள் டிராக்டர் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து நம்மளே வந்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே இங்கே இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏடிவியும் டிராக்டரும் ஓட்டி பார்த்தாங்க. நானும் கூட டிராக்டர் ஓட்டி பார்த்தேன், பட் அது அவ்வளோவா வந்து என்னால் ஓட்ட முடியல. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நான் ஓட்டினேன். அண்ட் இதுவரை நான் ட்ராம்போலின் யூஸ் பண்ணதே கிடையாது. எங்கே போனாலுமே கிட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி நான் ட்ராம்போலின் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி வந்து நைட் ஆயிடுச்சு. நைட்டு இன்றைக்கி எங்களுக்கு என்ன வந்து ஃபுட்டு அப்படின்னா சிக்கன் அண்டு சப்பாத்தி அண்ட் ஃப்ரைட் ரைஸும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் கிட்ஸுக்கு வேணும்னா இட்லி கேட்டுக்கலாம். நாங்கள் பாப்பாவுக்கு வந்து இட்லி தான் கேட்டு ஊட்டணும். இது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு பெரிய ஏரியா, ஒரு ஸ்க்ரீனிங் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே உட்காந்து நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நாங்கள் எங்களுக்கு தெரியாத என்னோடய ரூம்மேட்ஸ் எல்லாம் கூட உட்காந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி இதை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ இங்கே இன்டோர் கேம்ஸுமே இருக்குது. ஸோ வந்து கேரம் போர்டெலாம் இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்குமே நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் உட்காந்து ப்ரொஜெக்டரில் உட்காந்து மூவிஸ் பார்க்கலாம். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனான ஒரு ஸ்பேஸில் உட்காந்து எல்லாருக்கூடையும் உட்காந்து பேசிட்டு உட்காந்து பார்க்குறதுன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம். இதுவரை நாங்கள் வீட்டில் இருக்கிறப்போ எப்போவுமே வந்து மொபைல் ஃபோன் அப்படின்னு தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் நாங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஃபேமிலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்து நாங்கள் பேசிட்டு அப்படியே இருந்தோம். வெளியே வந்தால் ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருந்துச்சு. ஏன்னா இது பகலில் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி அவ்வளோ மரம் இருக்கிறனால நைட்டு எக்ஸ்பெஷலி ரொம்ப கூலிங்காக தான் இருந்துச்சு. நமக்கு ஏசி கூட இங்கே தேவையில்லை, அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக மார்னிங் ஆயிடுச்சு. நாங்கள் மார்னிங் வந்து கிளம்புற டைம் வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை அண்ட் பொங்கல், அப்புறம் வந்து வடையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் பேக்கிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த ஃபுட்டை பற்றி நான் சொல்லவே இல்லையே, கொடுத்த காசுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபுட்டு ரொம்ப சூப்பர் அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்னும் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. நான் பாப்பாக்காக கேட்டனால அந்த சட்னியில் அவங்க காரம் கூட ரொம்ப கம்மியாக போட்டு ரொம்ப கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர். ஸோ ஃபுட்டை பற்றி டோன்ட் நோ வரி. ஸோ வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஒரு ஃபுட்டாக தான் இங்கே இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நான் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நம்புகிறேன். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சில பேருக்கு இந்த ரெசார்ட் வந்து பிடிச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலியாக வந்து எவ்வளோ டைம் வந்து நம்ம வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணாலும் வெளியே வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து மொபைல் டிவின்னு எல்லாத்துலேயுமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ மற்ற விஷயங்களை பற்றி இந்த நேச்சர் பற்றி பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ்னு இல்லை, வேறு எந்த ஃபார்ம் ஹவுஸ் போனாலும் அது நம்மளோட ஹோம் சிட்டியாக கூட இருந்தாலும் இந்த மாதிரி செடி மரம் கூட நேச்சுரலான ஒரு விஷயம் கூட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் நல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக நீங்களே வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எஸ்எஸ் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கால் பண்ணி ரூம்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக இதோ இந்த ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ்
ஸ்டார்டிங் வந்து 3000லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டுக்கு தனியாக தான் வந்து பே பண்ணணும். 700 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபுட் பற்றி நோ ஒரிஸ், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது அஃபோர்டபுளாக இருந்தால் நீங்களும் வந்து ரூம்ஸ் புக் பண்ணி இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க எல்லாரையும் ஒரு புது இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.